வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே. ஒரு புதியதொரு அரசியல் அரட்டையில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கலாம்னு எதிர்பார்த்துக்க இந்த நேரத்தில் தொடர்ந்து சவுக்கு மீடியா பல நெருக்கடிகள். ஏன்னா சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்குற அனைத்து ஊழியர்களுமே கைது செய்யப்பட்டோம். இப்படியான ஒரு நெருக்கடியில் ஒரு துயர சம்பவம். சங்கர் சாரோட அம்மா இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு தகவல் வந்துருச்சு. சங்கர் சாரோட அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாருமே என்ன நினைச்சோன்னா, சரி ஒன்றும் இருக்காது, எப்படியாவது மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அடுத்த நாளே ஒரு 11 மணி 12 மணி போல் எங்களுக்கு தகவல் வருது, சங்கர் சாரோட அம்மா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அட்வொகேட்டு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்படியே உனக்கு தான் கண்டிஷன் பேலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீ சைன் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன சார் போகவே முடியாதா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னது, நாங்கள் என்னடா பண்ண முடியும், சுச்சுவேஷன்ரா, நீ புரிஞ்சுக்க, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்புறமும் கூட சரி எப்படியாவது நம்ம டிபார்ட்மெண்ட்லையாவது நம்ம போய் கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஏன்னா நம்மளால போகாமல் இருக்க முடியாது. அவங்க கூட தான் உட்காந்து நான் பேசியிருக்கேன் எத்தனை நாள். அவங்க கையால் தான் நான் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அவங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு கூட போகலன்னா எப்படின்னு எனக்கு தெரில. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் போய் சைதாப்பேட்டையில் சைன் போட்டு போய், சார் இந்த மாதிரி சங்கர் சாரோட அம்மா இறந்துட்டாங்க சார், நாங்கள் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். பொறுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் என்னை எங்கள் ஸ்டேஷனில் நிற்க வச்சாங்க. அவங்களாம் எப்படிப்பட்ட மனநிலை படுத்துறவங்களே எனக்கு தெரில. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் உணர்வு, அந்த கஷ்டம்லாம் ஒன்று இருக்கும்ல, அப்படிலாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. ஒரு 3/4 மணி நேரம் என்னை நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் போனோம். போனதுக்கப்புறம் சார் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்தார். வந்ததுக்கப்புறம் நான், பரத்தண்ணே, அப்புறம் சாரோட தங்கச்சி 3 பேரும் தான் போய் சாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போனோடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாரோட தங்கச்சி சாருன்ட்டு சொன்னாங்க. சொன்னோடனே சார் ரொம்ப உடஞ்சிட்டாரு. உடஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், பேசாமல் நான் இந்த மாதிரி மீடியா அதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு கிளர்க்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தேன்னா அம்மாவை நல்லா பார்த்துருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு உண்மையிலேயே மனசு உடஞ்சிருச்சு. ஒரு அரசு இதை தான் எதிர்பார்க்கும், அவனை உடச்சி இந்த இதுலேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த முடிவுக்கு சார் போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் உண்மையிலே நினச்சேன். சார் உடஞ்சிட்டார் சுக்குநூறா. அவங்களும் அழுகுறாங்க. நானும் இங்கிட்ட உட்காந்துருக்கேன், பரத்தனை அங்கிட்ட உட்காந்துருக்கு. எங்களால் என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நாங்களும் வயசில் மூத்தவங்களும் கிடையாது. எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே உண்மையிலே தெரில. அப்புறம் 2 பேரும் மனசு உடஞ்சி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு ப்ரைவேசின்னு ஒன்றும் இல்லை. போலீஸ் அப்படியே கூடயே தான் இருந்தாங்க. நான் அவங்கள தப்பு சொல்ல முடியாது, இது ப்ரொசீஜரு. அதுக்கப்புறம் சாரியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தோடனே அவங்க உறவினர் எல்லாருமே பேசினாங்க. அது அப்படியே ரொம்ப உடஞ்சிட்டாரு மனுஷனை. ஏன்னா அவர் கையை உடச்சாப்பையாக இருக்கட்டும், அவருக்கு குண்டாசு போட்டாப்பையாக இருக்கட்டும், அப்பெல்லாம் உடையாத மனுஷன் அம்மா அப்படி பார்த்தோன்னே சுக்குநூறாக உடஞ்சிட்டாரு. நான் என்ன நினச்சேன்னா, அவ்வளோதான், இதுக்கு மேலே சார் இனிமேல் இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டாரு அப்படின்னு தான் என் தாட்டு நினச்சி. அதுக்கப்புறம் எல்லாருமே சாரை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மார்ச்சரிக்கு போனோம். உடனே அம்மாவோட பாடி வெளியே கொண்டு வந்தாங்க. மனுஷன் உடஞ்சி அங்கே கத்தி அழுகுறாரு. எனக்கெல்லாம் அவன் அம்மா முகத்தை பார்க்குறேன், உண்மையிலே என்னால் பார்க்க முடியல. கண்ணெலாம் ஒரு மாதிரி பிளட்டாக இருந்து, அது எப்படி சொல்கிறேனே தெரில. முகம் உண்மையிலே ரொம்ப பார்க்கவே முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சாரு கத்தி அழுகுறாரு. என்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் உட்காந்து பின்னாடி அழுதுட்டு இருக்கேன். அங்கேருந்து எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இன்சிடென்ட் தான் உண்மையிலே எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. அவர் ஆம்புலன்ஸில் சாரோட தங்கச்சி எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. அம்மாவோட பாடி ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தகனம் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்றுட்டாங்க. ஆனால் ப்ரொசீஜர் படி சார் போலீஸ் வேனில் தான் போகணும். அவர் கேட்குறாரு, சார் நான் ஆம்புலன்ஸில் போவான்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ உண்மையிலே சுக்குநூறாக உடஞ்சி. ஒரு அம்மாவை பார்க்கறது கூட ஒரு முடியாமல், ஒரு கட்டுப்பாட்டில் இப்படியான ஒரு இறுதி ஊர்வலம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படியான ஒரு இறுதி ஊர்வலம் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஒன்று சொல்லுவாங்கல்ல, எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் சங்கர் சாருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து உடல் தகனம் பண்ணுவாங்கள்ல, அங்கே போனோடனே அம்மாவோட பாடி அவங்க வச்சுருந்தாங்க. வச்சோடனே எல்லோரும் மாலை போட்டுட்டு அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் சார் அம்மாவோட காலை பிடிச்சி ஏதோ சபதம் எடுத்தார். அது என்னன்னா எனக்கு தெரியாது. கடைசியில் எரிக்கிறப்ப உள்ளே தள்ளுறப்ப, எல்லாரும் பார்க்குறவங்க லாஸ்ட்டாக ஒரு வாட்டி முகத்தை பார்த்துக்கன்னு சொன்னாங்க. கடைசியாக முகத்தை பார்த்து அம்மாவுக்கு முத்தம் கொடுத்தாரு. அதோட அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். அம்மாவுக்கு எதில் இருந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா,
அந்த மலத்தை கொண்டு வந்து வீட்டில் ஊற்றுனாங்கல்ல, அதுலேருந்து தான் வந்து அம்மா வந்து மனசு உடஞ்சி உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அந்த மலத்தை ஊற்றுனப்ப. லியோ சாரு, ஜெயபிரகாசன்லாம் உள்ளே போயிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களால உள்ளே இருக்க முடியல, வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த மலத்தள்ளி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சவுக்கு மீடியா மூடப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரும் ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு. அம்மா வந்து அதவே நினச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து உடல் ரீதியாக வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு மெடிசனும் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அம்மாவே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த மதுரை வாயில இருந்த வீட்டை உடைச்சு உள்ளுக்குள்ளே கஞ்சா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டவே சீல் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வர பென்ஷனு, அந்த பென்ஷனு காசில் கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த அரசு அப்படின்றது எனக்கு தெரில. அதை போய் முடக்குறாங்க. இப்போ எவ்வளோ ஒரு கொடூர மனநிலையா வந்து இந்த அரசு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரில. அப்போ அந்த அம்மாவோட ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? இந்த கடலூரில் சாரை ஜெயிலில் வச்சிருக்கப்ப கிட்டத்தட்ட 1 மாசமா தமானு பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் அலையிறாங்க. அவங்களால பார்க்கவே முடியல. இப்போ அந்த அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த திமுக ஆட்சியில் இப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குமானே எனக்கு தெரில. கோவை செயலில் இந்த கையை உடைச்சப்பெல்லாம் அம்மா மனசு நொந்துட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் எல்லாமே பொய் கேஸுன்னு சொல்லிட்டு. தம்மாக என்ன பண்ணா, பேசதானே செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சிட்டாங்க. இப்படி அந்த அரசு வந்துட்டு தொடர்ந்து சாரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி குண்டாசு, ஏற்கனவே வந்து 2 குண்டாசு போட்டாங்க. முக்கால்வாசி அவங்க வாழ்நாளில் அவங்க நிம்மதியாக வீட்டில் இருந்த நாட்களை விட நீதிமன்றத்துக்கும் சிறைச்சாலைக்கும் அலைந்த நாட்கள் தான் ரொம்ப அதிகம். முழுக்க அம்மாவோட இறப்புக்கு காரணமே இந்த திமுக அரசு தான். இது இங்கே இருக்க யாராலுமே மறுக்க முடியாது. அடுத்து அம்மாவை எப்போல்லாம் போய் நான் வீட்டில் போய் பார்க்குறேன்னா, இப்போலாம் வந்து வெளியில் காலிங் மில் இருக்குல்ல, காலிங் மில் அடித்தோடனே வந்து அவசரமாக கதவை திறப்பாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சி. ஏன்னா எப்போவுமே வந்து போலீஸ் வந்து அவங்க அந்த காலிங் பில் அடித்தோடனே அந்த அதிர்ச்சி இருக்குமா, அவங்க நைட்டு தூங்குறப்ப கூட யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரியே இருக்குமா. இப்படி மனநிலையோட ரொம்ப வந்து ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை தான் வந்து அவங்க உயிரோடே உண்மையிலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், திமுக அரசு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அவங்க லாஸ்ட்டாக கூட என்கிட்ட சொல்கிறப்ப சொன்னாங்க, நாங்கள் எங்கள் சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்குற யார் போனாலுமே தம்பி ஆட்சி மாறிடுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போலாம் எங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். அவங்க எவ்வளோ வந்து இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, தம்பி ஆட்சி மாறுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, அது உண்மையிலே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறப்ப, அவங்க சாகுறப்ப கூட அவங்க சொன்னது, பா சங்கத்தை பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க டீப்பில் தான் வந்துட்டு கடைசியில் அந்த ஒரு 2-3 நாட்களாக வந்து டீப்பில் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அவங்களால பேச முடியல. இப்போ சங்கரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டதா அவங்க சாரோட தங்கச்சி சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட வந்துட்டு சாரால் பேச முடியல. மறுபடியும் குண்டாசு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் குண்டாசு போட்டோன்னே இன்னும் வந்து அம்மா வந்து மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு கடைசியில் தான் மகனை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த திமுக ஆட்சி ஒழியணும், சாரு நிம்மதியாக இருக்கணும். இதுதான் வந்து அவங்களோட கடைசி ஆசையமாக கூட இருந்துச்சு. மக்கள் இந்த திமுக அரசுக்கு ஒரு தகுந்த பாடத்தை கொடுக்கணும். மக்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.